கேட்டேங்க தலைவர் சொன்னாங்க வந்துருச்சு. நான் எலெக்ஷன் முடிஞ்சு போட்டு தரேன். எலெக்ஷன் முடிஞ்சு அது வரைக்கும் நாங்க என்ன பண்றோம்? எடுத்துருக்காருங்க 2 முடிஞ்சு வர்றேன் ஓட்டு போடுங்க செஞ்சாரேன் பாரு. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ரோடு உங்களுக்கு போட்டு? உங்களுக்கு தெரிய 11 வருஷத்துக்கு மேல ஆச்சு. வர்ற ஓட்டு கேட்டு வர்றாங்க அப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க. கேட்டீங்க தலைவர் ஜெயிச்சா என்ன போட்டு தரோம் எல்லாத்துக்குமே கேட்போம் சொல்லுவோம் எல்லாருமே. ஆனா செஞ்ச பாடு இல்லை. ஆனா எல்லாமே கேட்கறதான். ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருவோமா? எல்லாருமே எல்லாம் கூப்பிட்டா வந்துருவாங்க. எல்லாருமே இந்த ஊர்ல இருக்க ஒரு தலை விடாம எல்லாருமே ஆடு மாடு எல்லாத்தையும் பெற்று வைக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வண்டியில கிளம்பி நீங்க மொத்தம் கூலி வச்சு அடுத்த ஒரு வாரத்துல இருந்து 30 நாள்ல இங்க ரோடு வரும். 3 கிலோமீட்டர்னா குறைஞ்ச ஒரு 75 லட்ச ரூபா சென்சர் ஆகும். இதுல எம்பிட்டு பணத்தை தின்றுருக்காங்கன்றது தெரியாது. பச்சை பிள்ளைய முடியலனாலும் நாங்க இங்க இருந்து அங்கதான் போய் நாங்க ஆஸ்பத்திரி போற மாதிரி இருக்கு. ரொம்ப சிரமமா இருக்கு. நமக்கான இது பாருங்க, நீங்க தேர்தல் அப்ப என்ன பண்ணிடுறீங்க? அந்த திமுக காரன் யாரு, அதிமுக காரன் யாரு, ரெட்டலை இதைத்தான் சொல்றாங்க. எத்தனை பேர் வந்தாலும் இதைத்தான் சொல்றாங்க. நான் உங்களை தேடி 2017 இங்க வந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து பேசி இந்த இடமா அங்க வந்து பேசிருக்கேன். நீங்க எல்லாம் அன்னைக்கே வந்திருந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த இடம் இருக்க நிலைமை வேற. நாங்களாம் வந்து எந்த பணங்காசுக்கோ ஓட்டு கேட்ட இதுக்கெல்லாம் வர மாட்டோமா? நாங்க வந்து நம்ம சமுதாயத்துக்கான அமைப்பு. ஆமா, எங்க சொந்த பந்தம் பாதிக்கப்படுதுன்னா அவங்களுக்காண்டி நாங்க போய் நிப்போம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா எத்தனையோ பிரச்சனை இங்க சரி பண்ணிருக்கோம். இதே புளியம்பட்டில 3 வருஷத்துக்கு மேல ஆத்தோடக்கிலே போயிட்டு இருந்தாங்க. அந்த பாதையை உங்க ஊர்ல எடுத்து கொடுத்தோம். திமுக அதிமுக. அதனால நீங்க ஒத்துமையா இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். இதுக்குள்ள நான் இருந்துகிட்டு நான் திமுக காரன், அதிமுக காரன், நான் தாவேக்கலா விஜய் குரூப்ல இருக்கேன், அந்த குரூப்ல இருக்கு, இந்த குரூப்ல இருக்குன்னு ஆளுக்கு ஒரு குரூப்பா போனீங்கன்னா இருக்கிறதே நீங்க 100 பேர் தான். இந்த 100 பேர்த்துல ஆளுக்கு 20 பேரா இருந்தீங்கன்னா எவனுமே எதுவும் செய்ய மாட்டேன். நமக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கணும். ஒன்னா நின்னோம்னா நம்ம கேட்கறதெல்லாம் நடக்கும். சரிங்களாமா? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இதனால எங்களுக்கு துளியும் பயன் இல்லை. ஆனா நீங்க நல்லா இருக்கணும். அதுக்காண்டி தான் சொல்றேன். இந்த பாலமும் வரும். பாலம் இப்ப முதற்கட்டமா வரலாறுனால இந்த ரோடு உடனே வரும். அதுக்கான வேலை பாலமும் உடனே வர வைப்பான். அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு தேடி இருந்தோம். தேர்தல் வருது, நாங்க மாநாடு நம்ம இதுக்காண்டி வரல. இவர் இந்த பிரச்சனையவே இப்பதான் அவர் சொல்றாரு. இவர் சொன்னோடனே நாங்க இப்ப வந்துட்டோம். ஆனா இதே டயத்துல நம்ம தலைவர் இங்க சுற்றுப்பயணம் வர்றாரு. கேட்க எல்லாமே ஒரே டைம். அதனால தலைவரும் வருவாரு. அன்னைக்கு அவர்கிட்ட நீங்க விஷயத்த ஃபுல்லா சொன்னுங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். 100% நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். நீங்க பார்த்தாலும் சரி